கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வறட்சி நிலைகளை மாற்றி ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளில் உங்களுக்கு நேரிடுகிற எதிரடையான காரியங்களில் ஆத்துமாவிலே வறண்டு போயும் பலன் இல்லாமல் சந்தோஷத்தை சமாதானத்தை நித்தமும் தேடி தேடி வாழ்க்கை என்கிற தோட்டத்தில் குளிர்ச்சியற்றதுமாய் ஆசீர்வாத ஊற்றுகளில் வறட்சியுமாய் காணப்படுகின்ற உங்களை இன்றைக்கு கர்த்தர் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளுக்கு ஈடு செய்கிற நாளாயும் தீமைகளை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாயும் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் தம் ஜனத்தை 3 நிலைகளில் ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பூமியை அளந்து ஆசிர்வதிக்கிறார். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே கர்த்தர் பூமியை அளந்தார் என்று உள்ளதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடைகள் காணப்படுகிறதோ, மலைகளாய் சத்துரு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வைத்திருக்கிறானோ, எங்கெல்லாம் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வழிகளே இல்லாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு அடைக்கப்பட்டவைகளை திறந்து தடைக்கற்களை விலக்கி போட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு பூமியை அளந்து நீங்கள் போதும் என்கிற வரையில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் தம் வாக்கின்படியே பூமியை பிளக்கிறார், ஆறுகளை உண்டாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகளில் தடைகள், கையின் பிரயாசத்தில் பலனில்லாமலும் கடன் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் காணப்படுகின்ற உங்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் தடையாயிருக்கிற கண்மலையை பிளக்கிறார். நீங்கள் கலங்கி நிற்கிற காரியங்களில் வெற்றியை தருகிறார். உங்களின் அவாந்தர வெளிகளாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளில் ஆறுகளை உண்டு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கையில் அங்கே கர்த்தர் எசேக்கியாவை 1000 முழம் அளந்து கணுக்கால் அளவும், பின்னும் 1000 முழம் அளந்து இடுப்பளவும், மேலும் 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழமும் நடக்கிறதையும் அங்கு வாசித்தருகின்றோம். அப்படியாகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடக்க முடியாமல் இருந்தாலும் உங்களை கரம் பற்றி நீச்சல் ஆழம் வரையில் கடக்கச் செய்து திருப்தியாக்கி ஆரோக்கியத்தையும் திரளான நன்மைகளையும் காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பூமியை நிரப்பி ஆசிர்வதிக்கிறார். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே கர்த்தருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களில் அநேகர் வியாதியினாலும் பாவசாப கட்டுக்களிலும் சத்துருவானவன் வஞ்சித்து கட்டி வைத்திருக்கிற தீய காரியங்களினாலும் மீள முடியாமல் போராடி கொண்டும் தினம் தினம் வேதனைகள், சண்டைகள், முறுமுறுப்புகளை கேட்டுக்கொண்டும் எதிர்கொண்டும் விடுதலையை தேடி நாடி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். சத்துருவின் சதிகளை உடைத்தெறிகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்தியதை, ஆசீர்வதித்ததை பூமி எங்கும் துதியினாலும் நன்றி பலிகளினாலும் சாட்சிகளினாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆசீர்வாதத்திற்குள் நடத்த இருக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதன் நடுவில் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்து
நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் அற்புதங்களை செய்து உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் வாழும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் அன்பின் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களின் வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.